சபரிமலை ஐயப்பன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிபவர்களுக்கு ஐயப்ப விரதம் பற்றியும் விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பற்றியும் பல சந்தேகங்கள் இன்றளவும் இருந்துட்டு தாங்க இருக்குது. சபரிமலைக்கு மாலை அணிவிப்பவங்க எப்படி மாலையை அணிந்து விரதத்தை தொடங்க வேணும், விரதத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன, விரதத்தை எப்பொழுது தொடங்க வேணும், எப்பொழுது நிறைவு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா சாமியே சரணமையப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலைக்கு பல வருஷங்களாக தொடர்ந்து மாலை அணிந்து விரதம் இருந்து மலைக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களுக்கு மண்டல விரதம் இருக்கக்கூடிய முறை, விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள், ஐயப்பன் வரலாறு, சபரிமலையின் சிறப்புகள், இருமுடி சுமந்து செல்வதன் மகத்துவம் போன்ற அனைத்து விவரங்களும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேணும் என்பவங்களுக்கு இந்த அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படியே சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முனிவருடைய சாபம் காரணமாக மகிஷி என்ற அரக்கியாக மாறிய பெண் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செஞ்சிருக்கிறாங்க. சிவன் மற்றும் பெருமாளுக்கு பிறக்கக்கூடிய மகனால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேணும் என்ற வரத்தையும் பெற்றிருக்கிறாங்க. தான் பெற்ற வரத்தின் காரணமாக தேவர்களையும் முனிவர்கள் எல்லோரையுமே அவங்க அளவுக்கு அதிகமாக துன்பப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. மகிஷியை வதம் செய்வதற்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்க கழுத்தில் மணியுடன் அவதரிச்சிருக்கிறார் மணிகண்டன். பம்பா நதிக்கரையில் புலிகளின் பாதுகாப்பில் தவழ்ந்த மணிகண்டனை காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள மன்னன் ராஜசேகரன் எடுத்து சென்றிருக்கிறாரு. பலகாலமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கடவுள் அளித்த வரமாக நினைத்து மணிகண்டனை வளர்த்திட்டு வந்திருக்கிறாங்க. மணிகண்டன் வந்த அதே நேரத்தில் மன்னருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குதுங்க. அரசாளும் உரிமை மணிகண்டனுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இல்லாத தன்னுடைய தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வருவதற்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பியிருக்கிறாங்க அரசி. அங்கு மகிழ்ச்சியுடன் போரிட்டு அழித்து அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளித்திருக்கிறாரு மணிகண்டன். புலி வாகனமாக நாட்டிற்கு திரும்பும் ஐயப்பன் பார்த்திங்கன்னா துறவரம் ஏற்று காட்டிற்கு தவம் செய்ய செல்கிறாரு. அவரை பிரிய மனம் இல்லாத ராஜசேகர மன்னரிடம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தவத்தில் இருந்து விடுபட்டு பந்தள ராஜா வம்சம் தரும் மரியாதையை ஏற்பதாக மணிகண்டன் வாக்களிச்சிருக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு முறை மகனை காண செல்லும் போது தலையில் இருமுடி சுமந்து ஒரு முடியில் தனக்கு தேவையானவற்றையும் மறுமுடியில் மகன் மணிகண்டனுக்கு கொடுப்பதற்கு கொண்டு செல்லும் பொருட்களையும் எடுத்து சென்றிருக்கிறாரு ராஜசேகரர். தவம் செய்த மணிகண்டனுக்கு அமர்ந்த இடத்துல சபரி பீடமும் 18 படிகளுடன் கூடிய கோவிலையும் அமைத்திருக்கிறாரு பரசுராமர். ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவத்தில் இருந்ததால் அவருடைய தவத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதாலேயே வருஷத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சபரிமலை கோவில் நடையானது திறக்கப்படுதுங்க. ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவம் செய்தாலும் காட்டு வழி பயணம் கடினமானதாக இருக்கும் என்பதால் சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதாலும் அது பெண்களின் உடல்நிலையை அதுலேயும் குறிப்பாக பெண்களுடைய கருப்பையை பாதிக்கும் என்பதால் 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுச்சுங்க. வருஷம் கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி மாலை அணிந்து 41 நாட்கள் மண்டல விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய வருவாங்க. முறையாக மாலை அணியக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சபரிமலைக்கு முதல் முறையாக மாலை அணிபவங்களை கன்னிசாமி அப்படின்னு அழைப்பாங்க. இவர்கள் பல வருடங்களாக சபரிமலை யாத்திரை சென்ற அனுபவம் வாய்ந்த குருசாமியுடன் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரின் அனுமதி பெற்று மாலையை அணிஞ்சு கொள்வாங்க. மேலுமே உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மாலையை வாங்கி காய்ச்சாத பசும்பாலில் ஒரு நாள் முழுவதும் போட்டு வைத்து அதற்கு பிறகு அதை எடுத்து
சுத்தமான நீரில் கழுவி விட்டு நன்கு துடைத்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பன் படத்தும் இல்லைன்னா சாமி படத்திற்கு மாட்டி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு மாலை அணியும் நாளில் அதை எடுத்து சென்று கோவில் சாமி பாதத்தில் வைத்து ஆசி பெற்ற பிறகு குருசாமியின் முன்னாடி மண்டியிட்டு மாலையை அணிந்து கொள்ள வேணும். குருசாமி இல்லாதவங்க தாயே முதல் தெய்வம் என்பதால் அவரின் முன்னாடி மண்டியிட்டு வீட்டிலேயே மாலையை போட்டுக்கொள்ளலாங்க. ஆனால் முதல் முறையாக மாலையை அணிபவங்க குருசாமி கையால் மாலையை போட்டுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு குருசாமி சொல்லக்கூடிய வழிமுறைகளை அவங்க பின்பற்றி விரதம் இருப்பதே சரியான முறையாகுங்க. முதல் முறையாக ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொள்ளக்கூடிய கன்னிசாமிகள் கருப்பு நிற ஆடையை மட்டுமே பயன்படுத்த வேணுங்க. மாலை அணிந்த ஐயப்ப சாமிகள் காலில் செருப்பு அணியக்கூடாது. அலுவலகம் செல்பவர்கள் தவிர்க்க முடியாது என்றால் அணிந்து கொள்ளலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. மேலுமே காலை மாலை என 2 நேரத்துலையுமே சுத்தமாக குளிக்க வேணுங்க. குளித்து விட்டு ஐயப்பனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு உணவை எடுத்துக்கொள்ள வேணுங்க. எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. கசப்பான பாகற்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க. மாலை அணிந்தவங்க தனியாக ஒரு விரிப்பு விரித்து தரையில் படுத்து உறங்க வேணுங்க. அவர்கள் உடுத்தும் துணியை அவர்களே துவைத்து கொள்ள வேணுங்க. சாமிகள் அழகுபடுத்தி கொள்ளும் விஷயங்களான முடி வெட்டுதல், முக சவரம் செய்வது, நகம் வெட்டுது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுங்க. துக்க வீடு, தீட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடாது. மேலுமே குருதி சொந்தங்கள் இறப்பு ஏற்பட்டால் மட்டுமே மாலையை கழற்றி விட்டு செல்லலாங்க. ஒரு முறை மாலையை கழற்றினால் மீண்டும் அடுத்த ஆண்டு தான் மாலையை அணிந்து விரதத்தை தொடங்க வேணுங்க. மேலுமே விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் நம்முடைய வீட்டில் ஐயப்ப பூஜையை நடத்தி ஐயப்ப சாமிகளை அழைத்து அவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேணுங்க. மாலை அணிந்தவர்கள் அனைவரையும் ஐயப்பனின் அம்சம் என்று நம்ம கருதி வயசில் சிறியவர்களாக இருந்தாலும் சாமி என்றே நம்ம கூப்பிட வேணுங்க. மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லோரையும் மரியாதையாக நடத்த வேணுங்க. இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டாங்கன்னா அவங்க சமைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்க. அவர்களை பார்க்காமல் வெளியில் தங்கி இருப்பது சிறப்பானதாகுங்க. என்னுடைய வீட்டில் தனி இருந்துச்சுன்னா அவர்களை தனியாக இருக்க சொல்லிவிட்டு நீங்களும் இருந்து கொள்ளலாங்க. மலைக்கு சென்று விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு கோவிலுக்கு சென்று இல்லைன்னா வீட்டில் தாயின் கைகளாலேயே மாலையை கழற்றி கொள்ளலாங்க. கழற்றிய மாலையை மீண்டும் பாலில் போட்டு ஒரு நாள் வைத்திருந்த பிறகு அதை கழுவி சுத்தம் செய்து துடைத்து பத்திரமாக வைத்திருந்து அடுத்த வருஷம் பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஒவ்வொரு முறையும் புதிய மாலை வாங்க வேண்டிய கட்டாயமெல்லாம் இல்லைங்க. ஒரு மாலையை எத்தனை முறை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாங்க. கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்க வேணுங்க. இது பொதுவாக 41 நாட்கள் கடைபிடிக்க வேணும். அதாவது ஒரு மண்டலம் கடைபிடிக்க வேணுங்க. விரதத்தின் முடிவில் இருமுடி கட்ட வேணுங்க. சபரிமலை ஐயப்பன் கன்னிசாமிகள் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரைக்கு போவாங்க. மாலை அணிவது கார்த்திகை மாதம் தொடங்குங்க. கன்னிசாமிகள் முதல் முறையாக மாலையை அணிபவங்க சபரிமலைக்கு செல்லும்போது விரத முறைகளை பின்பற்றி ஐயப்பனை மனதில் நினைத்து கொண்டு பக்தி சிரத்தையுடன் வழிபாடு செய்வாங்க. விரத காலத்தில் பக்தர்கள் எளிய வாழ்க்கையை நடத்திட்டு வருவாங்க. மாலை அணிந்து விட்டால் விரதம் தொடங்குவதாக பொருளாகுங்க. சனிக்கிழமை நாள் இல்லைன்னா சுவாமி ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தர நன்னாளில் மாலையை அணிந்து கொள்வது வழக்கமாகுங்க. ஐயப்பனுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. இல்லைன்னா மாதந்தோறும் வருகிற உத்திரம் நட்சத்திர நாளாகுங்க. கார்த்திகை மாதத்தில் மாலையை அணிந்து கொள்வது ரொம்பவே முக்கியமானதாகும். அதுலேயும் குறிப்பாக கார்த்திகை முதல் நாளில் மாலையை போடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லோருமே ஐயப்ப பக்தியின் மூழ்கிடுவாங்க. இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி ஸ்ரத்தையுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஐயப்பன் கலியுக வரதன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கிற உணர்வு சொல்லப்படுதுங்க. வருஷந்தோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே தாங்க இருக்குது.
காலத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுங்க. மற்றபடி சாதாரணமாக சீகக்காய் சோப்பு பயன்படுத்துவது தவறு ஒன்றும் இல்லைங்க. இந்த பதிவில் சபரிமலை ஐயப்பனுக்கு கார்த்திகை மாதத்தில் முதல் முறையாக மாலை போடுபவங்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலுமே நீங்களும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.